இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். யோசுவாவோடு ஆண்டவர் பேசுகிறதை நாம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே மரித்து போனார். இப்பொழுது ஜனங்களை கானான் தேசத்திற்கு நடத்துவதற்கான பொறுப்பு அங்கே மோசேயிடம் யோசுவாவிடம் கொடுக்கப்படுகிறதை நாம பார்க்கிறோம். யோசுவா திகைத்து நிற்கிறார். எப்பேற்பட்ட தலைவன் மோசே! ஆண்டவரை நீ முகமுகமாய் பார்த்தவர், தரிசித்தவர், தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை கற்பனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டவர். அந்த மோசேக்கே ஜனங்கள் கீழ்ப்படியவில்லையே, நான் எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்துவேன்? முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் அல்லவா, இவர்களை நான் எப்படி வழி நடத்தி செல்வேன் என்று சொல்லி யோசுவா திகைத்து கொண்டிருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் அந்த யோசுவாவை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 5 நாம பார்க்கிறோம். இந்த 8 இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. நமக்கு இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வேத புத்தகம். நாம் இந்த வேத புத்தகத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். நாம் அதிலே பிரியமாய் இருக்க வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். வாழ்க்கையில எத்தனையோ நேரம் நம்ம என்ன செய்யணும்? புத்தி இல்லாம போயிருந்தோம். புத்தி இல்லாத காரியங்களை செய்து நம்ம புத்தியை இழந்து போயிருந்தோம். நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. சிலர் சொல்றாங்க, நான் எதை எடுத்தாலும் தோல்வி, நான் எதை எடுத்தாலும் நஷ்டம்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த நியாய பிரமாணம், இந்த வேத புத்தகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு கொடுத்த வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும். பரபரப்பான உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப பிஸியான உலகத்துல வாழ்கிறோம். நேரமே கிடையாது. எதை எடுத்தாலும் நம்ம வேகமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நாட்களிலும் வேதத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறவர்களா இருக்கிறோம், அதன்படி நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது, இந்த வேதத்தை வாசித்து தியானிக்கிற பொழுது நம்முடைய வழி வாய்க்கும், நம்முடைய காரியம் வாய்க்கும். மட்டுமல்ல, நாம் புத்திமானாய் நாம் நடப்போம், புத்தியாய் நம்முடைய காரியங்களை செய்வோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அனாதைகளின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஜார்ஜ் முல்லர் என்பவரை குறித்து நமக்கு வாசிக்கிற பொழுது, அவர் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த முழு வேதாகமத்தையும் சுமார் 200 தடவைக்கு அதிகமாக அவர் வாசித்திருக்கிறாராம். அதில் கிட்டத்தட்ட 100 தடவை முழங்காலில் நின்றே இந்த வேதத்தை வாசித்து அவர் தியானித்திருக்கிறாராம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய இறுதி கட்டத்துல சொல்லும்போது, நான் 60 வருடங்களுக்கும் மேலாக இந்த வேதத்தை நான் தியானத்தோடு நான் வாசித்திருக்கிறேன். ஒரு வருஷத்துல 4 தடவை வேதத்தை வாசித்து முடிப்பாராம். ஏதோ கடமைக்காக அல்ல, வாசிக்கணுங்கிறதுக்காக அல்ல, ஜெப தியானத்தோடு இந்த வேதத்தை நான் வாசித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவாராம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன். நமக்கு ஒரு அதிகாரம் கூட வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க விருப்பம் இல்லை, அதுல நமக்கு பிரியம் இல்லை. எத்தனையோ பேர் இந்த வேதத்தை நேசித்து வாசித்து இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய வயதான காலத்திலே 92வது வயதிலே மரணம் நெருங்கி கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு நாள் இரவிலே தன்னுடைய வேத புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களையும் புரட்டி கொண்டே இருந்தாராம். அதை பார்த்து அவருடைய உதவிக்காரர், ஐயா, உங்களுக்கு தான் வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களும் தெரியுமே, வேற எந்த வசனத்தை நீங்கள் தேடி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் எந்த வசனத்தையும் நான் தேடல, ஒவ்வொரு பக்கத்தையா புரட்டி பார்க்கேன், இதுல எந்த வசனத்தைக்காவது நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேனோ, எந்த வசனத்தின்படி நான் நடக்காமல் இருந்திருக்கிறேனோ என்று சொல்லி
நான் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கிறேன். எந்த ஒரு வசனத்தின்படி நான் வாழாமல் இருந்திருக்கிறேனோ, எந்த ஒரு வசனத்திற்கும் நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேனோ என்று சொல்லி நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொன்னாராம். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி, எவ்வளவு பெரிய ஒரு உண்மை. நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்கிறோம்? இந்த வேதத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அதை நம்ம தியானிக்கிறோமா? ஒருவேளை வேதத்தை வாசித்தாலும் காலையில இன்னைக்கு என்ன வாசித்தோம்னு கேட்டா அதை சொல்றதுக்கு ஞாபகம் இருக்காது. காரணம் என்ன? தியானம் இல்லை. அதை நம்ம வாசித்த வசனத்தை, வாசித்த பகுதியை மீண்டும் மீண்டும் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகிற பொழுது, தியானத்துக்கு கொண்டு வருகிற பொழுது வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். வசனங்கள் அதிகமாக இருதயத்துல பதிக்கப்படும் பொழுது சின்ன தவறு நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதற்குரிய வசனத்தை சுட்டி காட்டி நம்முடைய குறைவை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். வசனம் தெரிஞ்சாதானே ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேச முடியும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தானே. வசனம் தெரிஞ்சாதானே நம்ம வாலிபர்கள் தங்களுடைய வழியை சுத்தமா காத்துக்கொள்ள முடியும். பாவ இச்சைகள், ஆபாசங்கள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது, பரிசுத்தம் குறைந்து கொண்டே போகிறது. இந்த வேதத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். இந்த வேத வசனம் நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கணும், நம்ம பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கணும், அதின்படி நடக்கணும். ஏனோ தானோ என்று சொல்லி நாம் வாழக்கூடாது. நம்முடைய வழி வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், 1 சங்கீதத்திலே பார்க்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய வழி வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். பொருத்தனையோடு ஆண்டவரே, இந்த நாளில் இருந்து நிச்சயமாக நீர் கொடுத்த வேதத்தை என் ஜீவனுள்ள வரைக்கும் நான் வாசிப்பேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். அந்த வசனத்தை தியானம் பண்ணுவோம், வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம், வார்த்தை நம்முடைய இருதயத்திலே நாம் பதித்து கொள்ளுவோம். வசனம் சொல்கிறது, அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். புத்தி வரும், அறிவு வரும். வேதத்தை வாசிக்கிற பொழுது ஞானம் வரும். கூட நாம பார்க்கிறோம், நீதிமொழிகளிலே நாம வாசிக்கிறோம், விவேகி தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நாம கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனடைவான். இந்த கற்பனைகளுக்கு நம்ம பயந்து நடக்கிற பொழுது வாழ்க்கையிலே நாம் பலனடைவோம். வேத புத்தகத்தை கை கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன். நாம் விவேகமாக நடப்போம், ஞானத்தோடு நம்ம நடப்போம். ஆண்டவர் நமக்கு சமயத்துக்கு ஏற்ற ஞானத்தை, அறிவை, புத்தியை கொடுப்பார். எப்பொழுது? வேதத்தை வாசிக்கிற பொழுது, வேதத்தை தியானிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானம் கொடுப்பார். கொடுத்த நாட்களிலே அலட்சியம் பண்ணாதபடி, வேதத்தை உதாசீனப்படுத்தாதபடி நாம் கருத்தோடு வாசிப்போம். காலையில வாசிப்போம், இரவில வாசிப்போம், நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இரவும் பகலும் வேதத்தை நம்ம வாசிப்போம். வேதம் ஒரு நாளும் நம்மை கைவிடாது. வசனம் ஒரு நாளும் நம்மை தோற்க விடாது. வாழ்க்கையிலே வெற்றியை தரும், ஜெயத்தை தரும். அது நம்மை தப்புவிக்கும், நம்மை உயர்த்தும், நம்மை பாதுகாக்கும், நமக்கு ஞானம் தரும். உயர்ந்த அடைக்கலத்திலே ஆண்டவர் நம்மை வைப்பார். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. வேதத்தை குறித்த ஆண்டவரே செய்தியை நீர் கொடுத்தீர் சுவாமி. நாங்களும் கொடுக்கப்பட்ட எங்களுக்கு இந்த தாய்மொழியிலே ஆண்டவரை வாசிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த வேத புத்தகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரை வசனத்தை வாசிக்க, தியானிக்க, அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.